ஹலோ, காலை வணக்கம் நட்புகள். அப்பாடா, இன்றைக்கு ஒரு குளியலை போட்டு பார்த்தேன். ஜிம் இன்றைக்கு ஓப்பன் சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தோட ஜிம்மில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்தேன். சன்கிளாஸை அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பார்த்தேன் சைக்கிள் இப்போ காற்றுலாம் வந்தது. காற்றையும் அடிச்சுட்டு சைக்கிளில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஜிம்முக்கு. என்ன நீங்கள் நினைக்கலாம், என்ன சவரே சைக்கிளில் திடீர்னு இந்த நான் இருக்கிற இடத்துல சைக்கிள் தான் கூடுதலாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எலக்ட்ரிக் பைசைக்கிள் யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. ஓகே, ஜிம்முக்கு வந்தாச்சு. அப்படியே வந்து ஜிம்மில் தேவையான திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு எனக்கு அந்த லொக்கர் ஒன்று இருக்குது. அந்த லொக்கரில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அப்புறம் ஜிம்மு ஒர்க் அவுட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கு ஷோல்டருக்கும் ஆப்ஸுக்கும் அடிக்கலான்ட்டு இருக்கேன். இனி தனித்தனி ஒர்க் அவுட்டாக தான் பண்ணலான் இருக்கேன். டோட்டலாக செய்கிறதுக்கு ஒர்க்கும் பண்ணிவிட்டு எதுவும் செய்யக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் தனித்தனி ஒர்க் அவுட்டாக செய்யலாம்னு இனி ஷெடியூலை மாற்றலாம்னு இருக்கேன். ஓகே, ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு வலிக்கிட்டாச்சு. எதுக்குன்னா ஷூஸ் எல்லாம் தட்டி தான் போடுறது. என்னென்னா இங்கே கொஞ்சம் பூச்சி அளவுகள் உள்ளே வரலாம், அதுக்காக வேண்டிய ஷூஸ் எல்லாம் தட்டிட்டு ஓகே போய் வார்ம் அப் பண்ணேன். ஸ்ட்ரெச்சர்ஸ் வார்ம் அப் அதெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு. ஏனெண்டா இங்கே கொஞ்சம் லைட்டான ஒரு குளிர்தன்மை ஒன்று இருக்குது. அதனால் ஏற்கனவே எனக்கு ஆக்சிடென்ட் பட்ட பிரச்சனைகள், அதாவது போன் பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ அதில் சம்டைம் ப்ராப்ளம் ஆக மாட்டேங்க ஸ்ட்ரெச்சர்ஸை கட்டாயம் செஞ்சுட்டு தான் செய்கிறேன். அப்புறம் ஷோல்டர் ஒர்க் அவுட் இன்றைக்கு அதை வடிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ, இன்றைக்கு சாப்பாடு என்ன செய்ய மறந்துட்டேன். சரி, ஓகே பார்ப்போம், ஏதாவது கிடைக்கும், கடவுள் தருவேன்னு பார்த்தேன். ஓகே, அப்படியே ஒர்க் அவுட்டை ஸ்லோவாக முடிச்சுட்டு இன்றைக்கு தனி ஷோல்டர் மட்டும்தான். அப்படியே கார்டியோவும் செஞ்சேன். கார்டியோ ஒர்க் அவுட்டையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சப்ளிமெண்ட்டாக மில்கில் கலந்து குடிச்சிட்டு ஷேக்கர் கழுவி வச்சோன்னு அது கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தாலும் அப்படியே கழுவி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் பொடி என் மற்ற ஹோட்டல் ஷேக்கர் இருந்தது, அதை வச்சு ஷேக் பண்ணி சரி யூஸ் பண்ணுவோம் இதை அப்படியே யூஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே வேலைக்கு வெளிக்கிட்டாச்சு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?